ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நம்மளோட அந்த டிஸ்கஷன் குரூப் இருக்கு இல்லையா? டிஸ்கஷன் குரூப்ல ஸ்கேனர் லிங்க் இருக்கும். இந்த ஸ்கேனர் லிங்க்ல மொத்தமா இது ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா? இது நமக்கு வந்து நம்ம நார்மலா நம்ம கிளாஸ் சொல்லிக் குடுத்திருப்போம் இல்லையா? மினிமம் ஒரு ஸ்டாக் ஒரு நாளைக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் மூவ் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வால்யூம் இருக்குன்னு சொல்லி பேஸ் பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஸ்கேனரும் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, இப்ப ஒவ்வொரு நாள் நைட்டே உட்காந்து ஸ்டாக்ஸ வந்து வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க கோசார்ட்டில. இது ஒரு மூலியமா நீங்க என்ன பண்ணலாம், ஸ்டாக்க ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். நம்ம எப்பயுமே நார்மலா அந்த ஓப்பன் டிரைவ், ஓப்பன் டெஸ்ட் செக் பண்றதுக்காக. 2வது இங்க இருக்கு இல்லையா? 3 டே ரேஞ்ச் பிரேக் அவுட். அதாவது ஒரு 3 நாள் என்ன பண்ணும்னாக்கா, அந்த ஹை அண்ட் லோ வந்து மார்க்கெட் பிரேக்கே பண்ணாது. 3 டேஸ் ரேஞ்ச் இருக்குன்னா, அந்த 3 டேஸோட ஹை அண்ட் லோ மார்க்கெட் பிரேக்கே பண்ணாம, நீங்க என்னைக்கு செக் பண்றீங்களோ, அன்னைக்கு என்ன பண்ணிருக்குன்னா, மார்க்கெட் அந்த 3 டே ரேஞ்ச வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி வெளிய வந்திருக்கும். சோ இந்த மாரி ரேஞ்ச விட்டு வெளிய வந்த ஸ்டாக்ஸையும் நீங்க என்ன பண்ணிக்கணும், ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா ஸ்டாக்குமே தேவையில்ல. நான் உங்களுக்கு சொல்லி தரேன். உங்களுக்கு நான் எப்படி நம்ம ஸ்டாக்க ஃபில்டர் பண்ணணும், நான் இப்ப நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா சொல்லி தரேன். அந்த ஸ்டாக் லிஸ்ட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இன்சைட் ரேஞ்ச்ல இருக்கு இல்லையா? அதாவது இது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ரேஞ்ச உடைச்ச ஸ்டாக்க பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 நாளுமே வந்து என்ன பண்ணும், கரண்ட் டேவும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கும். அந்த 3 டேவோட ஹை அண்டும் மார்க்கெட் பிரேக்கே பண்ணாது. அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஸ்டாக் இருக்கும். அந்த ஸ்டாக் என்ன பண்ணிக்கோங்க, வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் கடைசியா இது வந்து பார்த்தீங்கன்னா, நேரோ ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இங்க 3 டே இன்சைட் ரேஞ்சுன்னு பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7 டேஸ் 7 நாள் உங்களுக்கு வந்து நேரோவான ரேஞ்ச். அதாவது ஹை அண்ட் லோ பிரேக் பண்ணியிருக்கும். பட் ஆனா பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான ரேஞ்சுல என்ன பண்ணியிருக்கும் மார்க்கெட் கடைசி ஒரு 7 நாள் சுத்திட்டு இருந்திருக்கும். சோ அதுக்கான ரேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்கேனர் 4 ஸ்கேனர் குடுத்திருப்பேன். இந்த 4 ஸ்கேனர்ல இருந்து நம்ம எந்த மாரியான ஸ்கேனர் நமக்கு தேவைப்படுதோ நம்ம பயன்படுத்திக்கலாம். நீங்க செக் பண்ணி பாருங்க. பெர்சனலா வந்து யூஸ் பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு நமக்கு வொர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, இந்த ஒவ்வொரு ஸ்கேனரா வந்து கிளிக் பண்ணி நமக்கு எப்படி ஸ்டாக் ஃபில்டர் பண்ணி கிடைக்கும். அண்ட் நம்ம வந்து அந்த ஸ்டாக் நம்ம எப்படி சூஸ் பண்ணிக்கலாம்ன்றத ஒன் பை ஒன்னா சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணுங்க, நம்மளோட நார்மல் ஸ்கேனர் இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணிப்போம். நீங்க நம்மளோட லிங்க கிளிக் பண்ணாலே என்ன ஆயிடும் உங்களுக்கு. ஸ்கேனருக்குள்ள வந்து நம்ம போயிடும். நீங்க உள்ள வரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அந்த டெலகிராம் குரூப்ல இருந்து லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா வந்து உள்ள வந்துரும். சோ நமக்கு வந்துருச்சுங்களா ஸ்கேனர் நமக்கு இங்க வந்துருச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கேனரு. வந்ததுக்கு அப்புறம் ரன் ஸ்கேன் குடுத்தணும். அதாவது நான் இது சொல்றது எல்லாமே ஒவ்வொரு நாள் நைட்டே உட்கார்ந்து நீங்க பண்ணி வச்சிரணும். மறுநாள் காலையில நீங்க ஒரு வாட்டி என்ன பண்ணணும், அந்த சம்மந்தமான நியூஸ் ஏதாச்சும் வந்திருக்கா, நம்ம செலக்ட் பண்ண ஸ்டாக் சம்மந்தமான நியூஸ் மட்டும் பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, நீங்க வந்து ட்ரேடிங் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஆனா நைட்டே நம்மளோட மொத்த பிளானே பண்ணி முடிச்சிடணும். சரிங்களா? சோ இப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு, இது நம்ம கரண்ட் டே நம்ம செக் பண்றோம். ஆனா இது நம்ம ப்ரீவியஸ் நைட்டே செக் பண்ணும்போது, நமக்கு இப்போ 2 ஸ்டாக் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட ரேஞ்ச் படி ஒரு நாளைக்கு 2% மேலயோ, இல்ல 2% கீழயோ மூவ் ஆயிருக்கணும். வால்யூம் வந்து நல்ல ஒரு 20 லேக்ஸ் வால்யூம் மேல வந்திருக்கணும். அண்ட் பிரைஸும் நமக்கு ரூ. 300க்கு மேல அந்த மாரி ஸ்டாக்கா இருக்கணுமா? 2 ஸ்டாக் நமக்கு கிடைச்சிருக்கா? அப்ப என்ன பண்ணணும்னா, பவர் ஃபைனான்ஸும், அதானி கிரீனையும் நம்ம வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கணும். இப்ப நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, டுடே ட்ரேடிங் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் தனியா. அந்த லிஸ்ட்ல என்ன பண்ணிடுவேன் நானு உள்ள போயிட்டு, நமக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் தேவையோ, அந்த ஸ்டாக்ஸ்லாம் நான் என்ன பண்ணுவேன், உள்ள வந்து ஆட் பண்ணி வச்சுப்பேன். சரிங்களா? ஒன்ஸ் நம்ம அந்த ஸ்டாக்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம், நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த ஒவ்வொரு ஸ்டாக்ஸையும் எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, அனலைசிஸ் பண்ணணும். சோ என்ன பண்றேன், எல்லா ஆப்ஷனையும் டெலீட் பண்ணிடுறேன் நானு. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், பிஎஃப்சி மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபியூச்சர்ஸ் சார்ட் ஓகேவா? நம்ம ஸ்டாக் வந்து 510ன்றதுனால நம்ம ஆர்டர் போடுற சைஸ் கம்மி பண்ணி வச்சுக்குவோம். 20 ஜாஸ்தி தான். 10 வச்சுக்கலாம். ஓகே. இப்ப வந்து பாருங்க, உங்களுக்கு பிஎஃப்சி என்ன பண்ணிருக்கு உங்களுக்கு? நேரோ ரேஞ்ச் வந்து போட்டிருக்கா இத்தன நாளா? கரெக்ட்டா நேரோ ரேஞ்ச் போட்டுட்டு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கான்? நேத்து வந்து ரேஞ்ச பிரேக் அவுட் பண்ணி டேவோட ஹைக்கு மேல பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் போட்டிருக்கானா? அப்போ இந்த ஒரு ஸ்டாக் நமக்கு என்னவா இருக்கும்? பெர்ஃபெக்ட்டான ட்ரேட் என்ட்ரிக்கான ஸ்டாக்ஸா இருக்குமா? சோ, இப்ப இந்த மாரி நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி நம்ம கிளாஸ் சொல்லிக் குடுத்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுங்க, இந்த மாரி ஸ்டாக்க அனலைசிஸ் பண்ணி நைட்டே எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது எந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் பண்றதுக்கு நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும்ன்றத மட்டும் பாருங்க. இப்ப இந்த ஸ்டாக் வந்து பெர்ஃபெக்ட்டான ட்ரேட் நமக்கு. ரேஞ்ச பிரேக் அவுட் பண்ணி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் என்ன பண்ணிருக்கு? அக்செப்டன்ஸ் குடுத்திருக்கு. சோ, அக்செப்டன்ஸ் குடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? ட்ரேட் பண்ணக்கூடிய டே வந்து நம்ம இன்னைக்கு கரெக்ட்டாவே இருக்கு. சோ அதே போல நீங்க என்ன பண்ணிருக்க பாருங்களேன், அந்த டேவோட ஹைய பிரேக் பண்ணும்போது, நல்ல ஒரு ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் குடுத்திருக்கான் மார்க்கெட்ல. ரொம்ப குயிக்காவும் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் அன் ஹவர்ல என்ன பண்ணிருக்கான் பாருங்க, நல்ல ஒரு பிளாஸ்ட் வந்து குடுத்திருக்கான். சோ இந்த மாரி ட்ரேட்லாம் நீங்க என்ன பண்ணணும், நைட்டே உட்கார்ந்து அனலைசிஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா? சோ இது வந்து ஒரு விஷயம். நம்ம ஸ்கேனர்ல பண்ற விஷயம். ஓகேங்களா? 2வது அதாவது நம்ம ஸ்கேனர் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே உடனே ட்ரேட் பண்றதுக்காக இந்த நம்மளோட ஸ்கேனர் சரிங்களா? அண்ட்
நம்மளது இன்னொரு ஸ்கேனரும் இருக்கு. நான் திருப்பி டெலகிராம் குரூப்க்கே போயிடுறேன். செகண்ட் ஸ்கேனர் அதாவது 3 நாள் ரேஞ்ச பிரேக் அவுட் பண்ண ஸ்டாக்ஸா நமக்கு வந்து இதுல கிடைக்கும். இதுவும் நம்ம என்ன பண்ணணும், நேத்து நைட்டே அதாவது ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி நாள் நைட்டே உட்கார்ந்து நம்ம அனலைசிஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சோ நான் இந்த லிங்க்க நான் உங்களுக்கு கிளிக் பண்ணிட்டேன் அப்டின்னா, உங்களுக்கு டைரக்ட்டா உள்ள வந்துரும் சரிங்களா? சோ வந்ததுக்கு அப்புறம் ரன் ஸ்கேன் குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்கோ, அது திரும்பி வந்துரும். சோ நம்ம பவர் ஃபைனான்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கேனர்லயுமே கிடைச்சிருக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நல்லா என்ன பண்ணுச்சு உங்களுக்கு மார்க்கெட் சைட்வேஸ்ல இருந்து பிரேக் அவுட் ஆயிட்டு வெளிய வந்துச்சு இல்லையா? சோ அதனால தான் என்ன பண்ணிருக்கான் உங்களுக்கு பவர் ஃபைனான்ஸா காமிச்சிருக்கான். ஈவன் உங்களுக்கு புதுசா நான் என்ன பண்ணிருக்கேன், ஆர்இசி ஸ்டாக் காமிச்சிருக்கா? சோ என்ன பண்றேன், அந்த ஆர்இசி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா நம்ம வாட்ச் லிஸ்ட்ல இப்ப ஆல்ரெடி ஆட் பண்ணது தான். இன்னொரு டைம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆர்இசியோட ஃபியூச்சர்ஸ் சார்ட் வேற ஒரு வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணேன் சரிங்களா? சோ இப்ப இத கிளிக் பண்ணோம் அப்டின்னா, அகைன் இங்க பாருங்க. மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு உங்களுக்கு இதுல? தொடர்ந்து வேல்யூ ஏரியா ஓவர்லேப் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணுவோம், வேல்யூ ஏரியா ஓவர்லேப் ஆயிட்டே வந்தாலும், நம்ம கன்டினியூஸா இது அப் ட்ரெண்ட்ல போட்டுருக்கனால அதுவும் இல்லாம பாருங்க இங்க. நமக்கு பொசிஷனல் சப்போர்ட்டா இங்க இருக்கு. ஏன்னா அது நமக்கு என்ன ஷேப் இது? பி ஷேப் வந்து போட்டுருக்கு. அண்ட் அகைன் அதுக்கு ஃபாலோ த்ரூ பண்ணி போயிட்டு இருக்கு இல்லையா? சோ அப்ப ட்ரெண்ட் வந்து கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கு மார்க்கெட். இன்னும் கன்டின்யூ பண்ற மாரி தான் தெரியுது. சோ அப்போ நம்ப இந்த மாரி ரேஞ்ச் வந்து என்ன பண்ணுது, அதாவது இது என்ன பண்ணுது பாருங்கன்னா, லாஸ்ட் ஒரு 3 டேஸோட ரேஞ்ச வந்து உடைச்சிருக்கு. அதனால தான் நம்ம என்ன பண்ணுச்சு, இந்த ஸ்டாக் லிஸ்ட்ல வந்து குடுத்துச்சு. சோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஹைய உடைக்கும்போது ட்ரேட் பண்றதுக்காக இந்த மாரி ஸ்டாக்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சோ நம்ம இதெல்லாம் என்ன பண்ணணும், நைட்டே உட்கார்ந்து அனலைசிஸ் பண்ணா தான் எந்த ஸ்டாக் வந்து நமக்கு பெட்டரா இருக்கும். நம்ம இன்னைக்கு ட்ரேட் போனா வின் பண்றதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. அப்படின்றத நம்ம ப்ரோ ஸ்டாக் நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு கரண்ட் டே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சொல்லுங்க சார். இது நேரோ ரேஞ்சா ப்ரோ? இந்த மாரி இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு 3 டே ரேஞ்ச் பிரேக் அவுட் ப்ரோ. ஓகே, ஓகே. இல்ல நீங்க சொன்னீங்கல்ல சரி நேரோ ரேஞ்சுன்ட்டு அதனால கேட்கிறேன். இல்ல இன்னும் அந்த ஸ்டாண்டர்ட் வரல. இருங்க. 3 டே ரேஞ்ச் பிரேக் அவுட் இது. ஓகே, ஓகே. இல்ல நம்ம நேரோ ரேஞ்சுன்றது 7 டேஸும் சைட் வேஸ்ல இருக்கும் அப்படிதானே? நேரா ரேஞ்ச் 7 டேஸ் வந்து சைட் வேஸ்ல இருக்கும். ஆமா. அது வந்து ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கும், லோவையும் பிரேக் பண்ணியிருக்கும். ஆனா அதோட ரேஞ்ச் ஒட்டுமொத்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, ஓகே. சோ இப்ப என்ன பண்றேன் உங்களுக்கு, இன்னைக்கு அழகா அந்த ரேஞ்ச பிரேக் அவுட் அதாவது வேல்யூ ஏரியா ஹைக் மேல ஓப்பன் பண்ணிட்டு, ரேஞ்ச பிரேக் பண்றான். எக்ஸெப்ஷனும் குடுத்திருக்கான். கரெக்ட்டா? சோ நம்ம இதெல்லாம் நமக்கு எப்ப தெரியும்? நைட்டே உட்கார்ந்து வொர்க் பண்ணா மட்டும் தான் இதெல்லாம் நமக்கு கரெக்ட்டா வரும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் விஷயம். அடுத்த ஸ்கேனருக்கு போயிடலாம். சோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டே இன்சைட் ரேஞ்ச். சோ இது வந்து நமக்கு வந்து ரேடார் லிஸ்ட்ல வந்து உட்கார்ந்துரும். இது நமக்கு இன்னும் கூட நமக்கு சூப்பரான ட்ரேட் வந்து நமக்கு குடுக்கும். சரிங்களா? சோ ஆக்சுவலா வந்து இது நம்ம கேஷ் மார்க்கெட்ல குடுத்திருப்பாங்க. நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், F&O செக்மென்ட்ல தான் பார்ப்போம். சோ F&O செக்மென்ட்ல மாத்திட்டு ரன் ஸ்கேன் குடுக்குறேன். நமக்கு பாருங்க இன்னும் டாபர், ஏசியன் பெயிண்ட்ஸ், பவர் கிரிட், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், மேரிகோ, சிப்லா இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கானோ, ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கான். அப்ப என்ன பண்ணணும், இந்த ஸ்டாக்ஸ நம்ம ஆட் பண்ணி வச்சுட்டோம் அப்டின்னா, நம்ம 2 நாள், 3 நாள் கழிச்சு நமக்கு ட்ரேட் கிடைக்கும்போது நம்ம பண்ணிக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன், டாபர வந்து ஆட் பண்ணிக்கிறேன். என்னோட வாட்ச் லிஸ்ட்ல. எஸ் இங்க பார்த்தீங்களா, மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு உங்களுக்கு? 1, 2, 3, 4, 5, 6 நாள். 6 நாள் தொடர்ந்து ஒரு ரேஞ்சிலேயே சுத்திட்டு இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணணும், ஸ்கேனர் நம்ம எடுத்திருக்கோம் அப்டின்னா, 3 டே இன்சைட் ரேஞ்ச் தான் எடுத்திருப்போம். சோ அப்ப நீங்க லாஸ்ட் 3 நாள் 1, 2 பார்த்தீங்கன்னா, வேல்யூ என்ன பண்ணுது உங்களுக்கு? ஃபுல்லாவே ஒண்ணா ஓவர்லேப் ஆயிட்டு தான் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? சோ இப்ப இந்த மாரி ஸ்டாக்லாம் நமக்கு என்ன வெயிட் பண்ணணும்னா, பொறுமையா வெயிட் பண்ணி, எப்ப வந்து ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் கிடைக்குதோ நம்ம அப்ப என்ன பண்ணலாம். அந்த நாள் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மாரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து இன்னைக்கு கிடைக்கும். பட் ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி நாள் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆயிடும், இந்த மாரி ஸ்டாக்லாம் மிஸ் ஆவறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சோ அதனால என்ன பண்ணுங்க, இந்த மாரி இன்சைட் ரேஞ்ச் இருக்கிற ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இன்சைட் ரேஞ்ச்லாம் இருக்குது அப்டின்னா, அதோட எக்ஸ்டென்ஷன் ரொம்ப பெருசா இருக்கும். ஏன்னா என்ன பண்றாங்க, ஒண்ணு அக்குமுலேட் பண்ணலாம், இல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், இவ்ளோ பெரிய ஸ்க்வீஸ் நடக்குது இல்லையா? அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ரொம்ப பெரிய எக்ஸ்பான்ஷனா இருக்கு. சோ இதெல்லாம் வந்து பாருங்க 1, 2, 3, 4, 5, 6 இன்னைக்கு வந்து 7வது நாள். இந்த மாரி 7 நாள் நேரா ரேஞ்சா போட்டுட்டு, எய்தர் அவன் டவுன் சைடு இல்ல அப் ட்ரெண்ட் நமக்கு வந்து பிரேக் அவுட் குடுக்குறான்னா, அந்த மூவ் ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ இந்த மாரி நேரோ ரேஞ்ச் ஸ்டாக்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கணும், வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 7 டே நேரோ ரேஞ்ச் இது. 7 நாள் நேரோ ரேஞ்சுல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இது. சோ இதுல இது நம்ம என்ன பண்ணலாம், இது ஆக்சுவலா இது ஃபியூச்சர் செக்மென்ட்ல தான் இருக்கு. இங்க பாருங்க. நேரோ ரேஞ்சுன்னும் போது என்ன பண்ணிருக்கான் உங்களுக்கு, கிட்டத்தட்ட 25 ஸ்டாக்ஸ் வந்து குடுத்திருக்கான். சோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாரி 25 ஸ்டாக்ஸ் இருக்கும்போது, இந்த ரூ. 5,000 ஸ்டாக்ஸ், இந்த ரூ. 100 ஸ்டாக்ஸ் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபுல்லா எலிமினேட் பண்ணிட்டு, ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாரி தேவையான நம்ம என்ன பண்ணலாம்,
நான் உங்களுக்கு அத தனியா ஆட் பண்ணி அதையும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம், இப்போ விப்ரோவ எடுத்துப்போம். ஆக்சுவலா விப்ரோ வந்து ரூ. 300 இருக்கு. ஒருவேள ஸ்பிளிட் போனஸ் ஏதாவது குடுத்திருப்பான்னு நெனைக்கிறேன். அதான் பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம விப்ரோ இப்ப ஆட் பண்ணிப்போம் வாட்ச் லிஸ்ட்ல. ஓகே நமக்கு என்ன பண்ணிருக்கோம்னா, போனஸ் குடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் நல்லா கீழ இறங்கியிருக்கான். ஆக்சுவலா இது 2வது நாள் நேர ரேஞ்சுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த விப்ரோ வந்து குடுத்துருக்கான். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணிடணும், விப்ரோ ஸ்டாக்ஸ இப்போதைக்கு அவாய்ட் பண்ணி, அத நான் வந்து விப்ரோவ எடுத்து விட்டுறேன். ஸோ அப்ப வேற ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம். HUDCO ஆக்சுவலா இதெல்லாம் வந்து ரூ. 240 ஸ்டாக்ஸ் இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ரூ. 500 மதிப்புள்ள ஸ்டாக்ஸ் UPL இருக்கு இல்லையா? UPL ஆட் பண்றேன். ஆக்சுவலா உங்களுக்கு UPL என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, இங்க பாருங்க. 1, 2, 3, 4, 5 இந்த 5 நாள் நேர ரேஞ்ச் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? இங்க பிரேக் அவுட் ஆயிட்டு வந்திருக்கு. ஸோ அப்ப இன்னைக்கு வந்து பாருங்க அதே போல. அதுவும் இல்லாம நேத்து சிங்கிள் அவர் போட்டிருக்கான். ஸோ அப்ப இதுவுமே நமக்கு என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டேவோட ஹைய பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, மார்க்கெட் என்ன பண்ணுது உங்களுக்கு? எக்ஸ்டென்ஷன் ஆயிட்டு போயிட்டு இருக்குது. அண்ட் அகைன் பாருங்க இங்க டாப்ல வந்து ஒரு பிஓசி இருக்கா? பாயிண்ட் ஆஃப் இது வந்து வெர்ஜின் பாயிண்ட் ஆஃப் எல்லாம் மார்க்கெட் என்ன பண்றான் பாருங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டாப் ஆயிட்டு நின்னுருக்கான். அப்ப மார்க்கெட் என்ன பண்ணும்? இத பிரேக் பண்ணுச்சுன்னா, அந்த டேவோட ஹைய புவர் ஹை தான். அந்த புவர் ஹை ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாரி என்ன பண்ணணும், ஒரு நாள் நைட்டே உட்காந்து இந்த ஸ்டாக் நம்ம இன்னைக்கு ட்ரேட் பண்றதுக்கு ஆப்ஷன் கிடைக்கும். இந்த ஸ்டாக் நமக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ நமக்கு எந்தெந்த ஸ்டாக்லாம் ஹை குவாலிட்டியா இருக்கோ, இப்போ நம்மளோட கேபிட்டல் வந்து ஒரு 1,00,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 1,00,000 நம்ம என்ன பண்ண முடியும்? அதிகபட்சமா ஸ்டாக்ஸ்ன்னும்போது ஒரு 4 ஸ்டாக் வாங்கலாம். அதாவது இன்னும் நெறைய ஸ்டாக்ஸ் கூட வாங்க அதாவது லாட் சைஸ் கனெக்ட் பண்ணும்போது ஆப்ஷன்ஸ் நம்ம சொல்றேன். நீங்க குறைஞ்சபட்சம் 4 டிஃபரண்ட் ஸ்டாக்ல நீங்க ஒரு லாட் நீங்க வாங்கலாம். அதுக்கு மேலயும் வாங்க முடியும். இன்வெஸ்ட்மென்ட் பொறுத்து மாறும். நான் வந்து ரூ. 25,000 கணக்கு போட்டு நான் சொல்றேன். இது வந்து ஆப்ஷன் வாங்குனாலும் சரி, இல்ல நீங்க டைரக்ட்டா கேஷ் மார்க்கெட்ல இன்ட்ராடே பண்றதுனாலும் நீங்க என்ன பண்ணலாம்? குறைஞ்சபட்சம் 4 ஸ்டாக் நீங்க ரூ. 25,000 வச்சு உங்களோட கேபிட்டல் ரூ. 25,000 இருக்கும். உங்களுக்கு புரோக்கர் வந்து ஒரு 4 டைம்ஸ் குடுப்பான் இல்லையா? சோ மொத்தமா நீங்க ஒரு ஸ்டாக்ஸ்ல நீங்க 1,00,000 போடுற மாரி கூட நீங்க பிரிச்சுக்கலாம். சோ எப்படி இருந்தாலும் 25,000 உங்களுக்கு தேவைப்படும். ரூ. 1,00,000 இருந்துச்சு அப்படின்னா. சோ அப்போ 4 ஸ்டாக்ஸ் பெஸ்ட் ஸ்டாக்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ப்ரீவியஸ் டே நைட்டே வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும். அதாவது ஒரு 6லிருந்து 7 ஸ்டாக் எடுத்து வச்சுட்டு, அதுல ஒரு 4 ஸ்டாக் எது நமக்கு கரண்ட் டேல பெட்டர் ட்ரேட் கிடைக்குதோ, நம்ம அதுல ட்ரேட் போகும்போது நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளோட மிஸ்டேக்ஸ அவாய்ட் பண்ணிக்கலாம். நெறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, வெறும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். அது இல்லாம நிஃப்டி பாருங்க. பேங்க் நிஃப்டி பார்க்கறதும் உங்களோட சாய்ஸ் தான். அண்ட் நீங்க ஆப்ஷன் பண்றது பண்ணாததுமே அது வந்து உங்களோட ஓன் விருப்பம் தான். நம்ம வந்து யாருக்குமே தலையிட போறதில்ல. நீங்க கேஷ் மார்க்கெட்ல நீங்க என்ன பண்ணலாம்? இன்ட்ராடே வந்து பண்ணலாம். இன்ட்ராடே பண்ணும்போது உங்களுக்கு பேனிக் வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா நீங்க ஆப்ஷனோட ஸ்டாக்ஸ் நீங்க ஈக்விட்டி பண்ணும்போது உங்களுக்கு பயம் கம்மியா இருக்கும். ஏன்னா அதுவும் இல்லாம லாஸ் வந்து உங்களுக்கு அதிகமான லாஸ் ஆகுது பெர் டேக்கு ஆப்ஷன்ல வர மாரிலாம். சோ கொஞ்சம் நீங்க சேஃபாவும் ட்ரேட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஸ்டாக்ஸ்ல வந்து உங்களுக்கு என்ன பண்ணும்? ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன் தாண்டி கூட அந்த ஸ்டாக்ஸ் எப்படி நமக்கு வந்து பேட்டர்ன் குடுக்குதோ, அதுக்கேத்த மாரி உங்களுக்கு மார்க்கெட் ரன் ஆகும். சரிங்களா? சோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே நைட்டே உட்காந்து எப்படி நம்ம ஸ்டாக்க ஃபில்டர் பண்ணணும். அந்த ஸ்டாக்க ஃபில்டர் பண்ணி நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் அனலைசிஸ் பண்ணணும். ஓகேங்களா? நானும் அந்த மார்க்கெட் எப்படி நம்ம டீட்டெயிலா அனலைசிஸ் பண்றதுலாம் இப்ப நானு பப்ளிக்கா சொல்ல விரும்பல. நம்ம ஆல்ரெடி கிளாஸ்லயே பார்த்துருப்போம். நம்ம எப்படிலாம் மார்க்கெட் ப்ரொஃபைல் அனலைசிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த மாரி அனலைசிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இது மாரி. நம்ம நைட்டே இந்த மாரி ஒர்க் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, ஒரு 1/2 அன் ஹவர் டூ 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, மறுநாள் காலையில ட்ரேட் பண்றது நல்லா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த 4 ஸ்டாக் கிடைச்சிருக்கு இல்லையா? இந்த 4 ஸ்டாக் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, மார்னிங் இது வந்து போஸ்ட் மார்க்கெட் ஒர்க். ப்ரீ மார்க்கெட் ஒர்க்ன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆவறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியது. என்னன்னா, இப்ப நமக்கு ஃபில்டர் ஆயிட்டு வருது இல்லையா ஸ்டாக்ஸு. அந்த ஸ்டாக் சம்பந்தமா நியூஸ் ஏதாச்சும் வந்திருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க. இல்ல அந்த ஸ்டாக் சம்பந்தமா ஏன்னா குவார்ட்டர்லி ரிப்போர்ட் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா குளோபல் லெவல்ல நமக்கு ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குன்றத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓவரால் குளோபல் மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி மார்க்கெட் அப்படி எல்லாமே அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கா, டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கா, இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு பண்ணுங்க. ப்ரீ மார்க்கெட்ல உட்கார்ந்து பார்த்துட்டு அண்ட் அகைன் இந்த மாரி ஸ்டாக்ஸ்ல வந்து நம்ம ட்ரேட் கிடைச்சுச்சுன்னா எந்த மாரி நம்ம ட்ரேட் போலான்ற அந்த கேம் பிளான் என்ன பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, லைவ் மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பதறாம நம்ம என்ன பண்ணலாம். நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லா ட்ரேடிங்ல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். சோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெத்தட். வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க.